கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வேலிமலை குமார கோயில். வள்ளி திருமணம் நடந்த தலம். மூலவர் முருகப்பெருமான் 10 அடி உயரத்தில் இருப்பது சிறப்பாகும். மிகவும் பழமையான இக்கோயிலில் மூலவர் தென்கிழக்கு பக்கமாக திரும்பி சுவாமியோடு வள்ளி இருக்கிறார். சுவாமியின் காதுகள் நீண்டு காணப்படுகிறது. ஆறுமுக கடவுள் முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் இடையே காதல் வேள்வி நடந்த மலை என்பதால் இதற்கு வேள்வி மலை என்று பெயர். இதுவே பின்னர் வேலி மலையாக மருவியது. கேரளத்தில் திருமணத்தை வேலி என்பர். முருகப்பெருமான் இங்கு வள்ளியை காதலித்து கடிமணம் முடிந்ததால் வேலிமலை என்று பெயர் பெற்றதாகவும் கூறுவர். முருகப்பெருமானுக்கு இடப்புறம் சுமார் 6 அடி 2 அங்குல உயரத்தில் வள்ளி தேவி. இங்கு முருகப்பெருமானின் அருகில் வள்ளி தேவியை மட்டுமே தரிசிக்க முடியும். தெய்வானையின் விக்கிரகம் இல்லை. இதுவே இந்த கோயிலின் சிறப்பு. வள்ளியை முருகப்பெருமான் காதலித்த காலகட்டம். அப்போது வள்ளியின் உறவினர்கள் வள்ளியை தேடி அங்கே வர வள்ளியுடன் இருந்த முருகப்பெருமான் வேங்கை மரமாக மாறினார் என்கிறது புராணம். எனவே இங்கே வேங்கை மரத்துக்கு சிறப்பு உண்டு. இந்த வேங்கை மரம் சுமார் 3 அடி உயரத்தில் கிளையில் வெட்டப்பட்ட நிலையில் உள்ளது. இதன் எஞ்சிய பகுதிக்கு உடை அணிவித்து தினசரி பூஜைகள் நடைபெறுகின்றன. வள்ளி தோழியரோடு திணைப்புணம் விளையாடிய இடமாக கருதப்படுகிறது. நம்பிராஜன் வாழ்ந்த இடமாக இது இருக்கிறது. தினந்தோறும் முருகப்பெருமானின் அதிசயங்கள் மற்றும் பல தெய்வங்களின் வரலாறுகளையும் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம தமிழ்கடல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.